ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து புரட்டாசி மாதம் இல்லையா, ஸோ நான்வெஜ் செய்ய முடியாது. இன்றைக்கி வந்துட்டு பன்னீர் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு கடாயில் தான் செய்ய போகிறோம். யூஸ்வலாக குக்கரில் செஞ்சு காமிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட புது கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கடாய் பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். ரீசெண்டாக தான் வாங்கினேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. பிரியாணி செய்கிறது அப்படின்னாவே இந்த பாத்திரத்தில் தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் உதிரி உதிரியாக எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரவாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போதும். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப ரெட் சில்லி பவுடர். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பன்னீரை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாகவே போடுங்க. நம்ம மசாலா போடும்போது, அதாவது பிரியாணியில் மசாலா சேர்க்கும்போது சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்க்குறோம், ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா பன்னீரோட ஷேப் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே சூப்பராக இருக்கும். கடைகளில் நம்ம வாங்குகிற பன்னீர் பிரியாணிக்கும் நார்மலாக குக்கரில் செய்கிற பன்னீர் பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இல்லை ரோஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க. நம்ம வந்துட்டு அப்படியே வந்து பன்னீர் சேர்க்கும்போது குக்கரில் சேர்க்குறோன்னா அதோட ஷேப் வந்து மாறிடும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தாவே ஷேப் மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அப்படியே இருக்கும் ஷேப்பு. இப்போ வந்துட்டு நான் வந்து என்னோடய ஃபேவரட் கடாயில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன். நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் பன்னீரை, அது சைடில் இருக்கட்டும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப வந்து வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை. இப்போ வந்துட்டு என்னோடய ஃபேவரட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுடலாம். நீலவாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா வந்து சன்னமாக கட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் பேஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கையளவுக்கு மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எதுக்காக பேஸ்ட் பண்ணி சேர்க்குறேன் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த இலைகள் வந்து வாயில் வந்து வர்றது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம கடைகளில் வாங்கின பிரியாணி மாதிரியே இருக்கும். மோஸ்ட்லி கடையிலலாம் பார்த்திங்கன்னா அந்த மல்லி இலையெல்லாம் இருக்காது அதிகமாக. இப்போ வந்துட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டேன். அதை நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு, ஜாரை க்ளீன் பண்ண தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வணங்குறதுக்கு லேட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். அவ்வளோதான், தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது வீட்டில் அரைச்சது, அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா கறி மசாலா 3/4 டீஸ்பூன். அவ்வளோதான், நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து நல்லா அடித்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. நம்ம காரம் இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, நிறைய மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு அரிசி ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருந்தேன். அதை வந்து தண்ணியை நல்லா 2-3 டைம் களைஞ்சிட்டு ட்ரைன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை வந்து உடைக்காமல் லைட்டாக கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 3.5 கப்பு சேர்க்குறேன். இன்றைக்கி வந்து 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த கப்பில் தான் நான் ரைஸ் எடுத்தேன். 2 கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி போதுமாக இருக்கும். நான் வந்துட்டு இன்றைக்கி பன்னீர் நிறைய சேர்த்துருக்கனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சமாக லெமன், ஒரு 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். நம்மளோட தண்ணியை வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபைனலாக வந்து பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 400 கிராம் பன்னீரை வந்து அதிகம் தான் இந்த ரைஸ்க்கு, அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க, போதும். மணக்க நம்மளோட பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், தண்ணி எதுவும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக 20 மினிட்ஸ் போதும், சூப்பராக வெந்துடும். இந்த மாதிரி பொலன்னு உதிரியாக நமக்கு வந்து பிரியாணி கிடச்சிரும். தக்காளியுமே நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டியாவோ இல்லை வந்து அரைச்சி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பிரியாணி தான் இருந்திருக்கும். நீங்கள் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்.